அது ஒரு நடுத்தர வசதியுள்ள குடும்பம். ரூமின்னு ஒரு பொண்ணு இருந்தா. அவளுக்கு அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். அப்பா ரூமி மேலே ரொம்ப அன்பாக இருந்தார். ரூமி எது கேட்டாலும் முடிஞ்ச வரைக்கும் வாங்கி கொடுத்தாரு. இல்லைன்னா அப்புறமா வாங்கி தரமா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துவார். இதனால் ரூமி சில சமயங்களில் சண்டை போடுவா, எனக்காக எதுவும் செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் என்னதான் சண்டை போட்டாலும் அப்பானா ரூமிக்கு ரொம்பவே பிடிக்கும். தன் மேலே அவருக்கு தான் அன்பே கிடையாது அப்படின்னு நினச்சிக்குவா. ஒரு வழியாக அப்பா ரூமியை படிக்க வச்சிட்டார். ரூமிக்கு வெளியூர் நல்ல வேலையும் கிடச்சிது. அப்பா முதல்ல கொஞ்சம் பயந்தார், ரூமி எப்படி தனியாக அனுப்புறதுன்னு. பிறகு ரூமி அப்பாவை சமாதானப்படுத்தினான். ரூமிக்கு ஒரே மகிழ்ச்சி. நீ நாம் இஷ்டப்பட்டதை வாங்கி கொள்ளலாம், வெளியில் நல்லா சுற்றலாம், நினச்ச மாதிரி வேலைக்கும் சேர்ந்தா, தான் விரும்பினதெல்லாம் வாங்கினா, பிடிச்ச இடத்துக்கெலாம் போனான். இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்துச்சு. எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு. ஆனால் ரூமிக்கு ஏதோ இல்லாத போல் உணர்வு இருந்துச்சு. ஒரு நாள் வழக்கம் போல் வேலைக்கு போகும்போது எதையோ யோசிச்சுக்கிட்டே அவள் சாலையை கடக்க முயன்றா. அப்போ வாகனம் ஒரு ஓசையை கூட அவள் கவனிக்கலை. திடீர்னு ஒரு பையன் அவளை பிடிச்சி இழுத்து, ஜாக்கிரதையாக ரோடு கிராஸ் பண்ணு, இப்படியா போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனான். ஒரு நிமிஷம் அவளுக்கு ஒன்றும் புரியல என்ன நடந்துச்சுன்னு. உடனே அவள் அழுதுட்டு அங்கேருந்து ஓடிட்டா. அன்றைக்கி அவள் வேலைக்கும் போகலை. 2 நாள் விடுமுறை எடுத்துட்டு தன்னோட ஊருக்கே புறப்பட்டா. வீட்டுக்கு போய் அப்பாவை பார்த்ததும் பேசவே தோணலை. ஓடி போய் இறுக கட்டி பிடிச்சிக்கிட்டா. ஆமாம், ரூபிக்கு ஏதோ இல்லாத போல் ஒரு உணர்வு இருந்துச்சுல்ல, அதுக்கு காரணம் அவங்க அப்பா தான். அந்த நேரம் அவன் அப்பாவோட அன்பை உணர்ந்தா. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ரூபியோட அப்பா ரூபிக்கு விருப்பப்பட்ட பொருளெல்லாம் வாங்கி தர இயலாது, கொஞ்சம் சிரமப்பட்டு தான் வாங்கி தருவார்னு. அது மட்டும்தான் ரூபியோட கண்ணுக்கு அவள் விருப்பமே இல்லாமல் வாங்கி தர்றாரு அப்படின்னு நினச்சிக்க தோணுச்சு. இந்த பார்வை தான் அவரோட சின்ன சின்ன அன்பை கூட கவனிக்க தவறியது. காலையில் ஸ்கூலுக்கு கிளம்புறதுலேருந்து நைட்டு டிஃபன் முடிக்கிற வரைக்கும் எல்லா வேலையும் தன்னோட பொண்ணுக்காக தானே செஞ்சார். அவளை ஒரு முறை கூட அதட்டி பேசுனது கிடையாது. அவள் கீழே விழுந்துட்டாலோ, அவளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனாலோ அவள் அருகிலே இருந்து பார்த்துக்கிட்டாரு. இப்படி தன்னோட அப்பா வாழ்நாள் முழுசையும் எனக்காக தான் அர்ப்பணிச்சிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த உணர்ந்தா. அவரோட அன்பை நினச்சி சந்தோஷப்பட்டா. நாமளும் சில சமயங்களில் நம்ம அன்புக்குரியவங்க நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நடந்துக்கலன்னு தப்பாக நினச்சி அவங்க நம்ம மேலே வச்சுருக்க அக்கறையை கவனிக்க மறந்துடுறோம். நல்லா கவனித்து பாருங்கள், நீங்கள் நினச்சதை விட உங்கள் மேலே அவங்க அன்பாக தான் இருப்பாங்க. இது எல்லா உறவுகளுக்குமே பொருந்தும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.